ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா 6283 ஐசி பார்க்க போகிறோம். இதோட மாடல் நம்பரு, இந்த ஐசியோட மாடல் நம்பர் 6283. ஸோ இதோட வீடியோ தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இதோட ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா, இது 12 வாட்ஸ் கரண்ட் அவுட்புட்டில் வேலை செய்கிற போர்டு இது. ஸோ இதில் மேக்ஸிமம் 30 வாட்ஸ் வரைக்கும் ஸ்பீக்கர் லைன் கொடுக்கலாம். ஸ்டீரியோ ஸ்பீக்கர் இது, ஸ்டீரியோ ஸ்பீக்கர் போர்டு இது. ஸோ நம்ம இந்த 12 வாட்ஸ் அடாப்டர் இருக்குது நம்மக்கிட்ட. ஸோ இதில் போட்டிருக்கோம் உங்களுக்கு கிளியராக 12 வாட்ஸ் 1 ஆம்ப்ஸ் இந்த அடாப்டரோட கெப்பாசிட்டி. ஸோ இந்த அடாப்டரில் தான் இப்போ நம்ம வந்து இதை கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ண போகிறோம். அது இல்லாமல் இது கூடயே பார்த்தீங்கன்னா ப்ளூடூத் போர்டு ஒன்று ஆட் பண்ண போகிறோம். இது எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஃபோன்லேருந்து டேரெக்டாக ப்ளூடூத் வழியாக அப்படியே பாட்டை ப்ளே பண்ணிக்கலாம். ப்ளஸ் இதில் யூஎஸ்பி இருக்குது, 3.5mm ஜாக் இருக்குது, மெமரி கார்டு போட்டுக்கலாம். ஸோ இதோட ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா, இது நார்மலாக காரில் யூஸ் பண்ணுற போர்டு இது. இதோட பவர் பார்த்தீங்கன்னா 5 வாட்ஸில் தான் இது ரன் ஆகும். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த 5 வாட்ஸில் ரன் ஆகிறது தான் நம்ம இந்த போர்டில் கனெக்ட் பண்ண போகிறோம். பட் இது ரெண்டுமே வந்து டைரெக்டாக கனெக்ட் பண்ண முடியாது. ஏன்னா இது 12 வாட்ஸ் போர்டு இது 5 வாட்ஸ் போர்டு. ரெண்டுத்தையுமே வந்து ஒன்றா கனெக்ட் பண்ண முடியாது. கனெக்ட் பண்ணிங்கன்னா இந்த போர்டு வந்து வேஸ்ட்டாக போயிடும். ஸோ அதுக்காக தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, LC7805 இந்த ரெகுலேட்டரோட மாடல் நம்பர் இது LC7805. ஸோ இதோட ஃபீச்சர் பார்த்தீங்கன்னா, இது 12 வாட்ஸ் வந்து இன்புட் எடுத்து 5 வாட்ஸ் அவுட்புட்டாக கொடுக்கும். இந்த லைனில் வந்து 12 வாட்ஸ் கொடுக்கணும், இந்த லைனில் வந்து 5 வாட்ஸாக மாற்றி கொடுக்கும். ஸோ இதை நம்ம யூஸ் பண்ணி இதுக்கு பவர் கொடுக்க போகிறோம். ஓகேங்களா? இப்போ ஸ்டெப் பை ஸ்டெப்பையாக பார்க்கலாம். ஸோ அது கூடயே பார்த்தீங்கன்னா 2 5mm LED எடுத்துக்கிறோம் லைட்டு. இது வந்து RGB லைட். இது பார்க்கறதுக்கு கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இது ப்ளஸ்ஸு, இது மைனஸு. ஸோ இந்த ப்ளஸில் வந்து ரெசிஸ்டர் ஆட் பண்ணியிருக்கோம். இது எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, இந்த லைட் வந்து ஃபியூஸ் போகாமல் இருக்கும். ப்ளஸ் இந்த 5 வாட்ஸை வந்து கான்ஸ்டண்ட்டாக இதுக்கு கொடுக்கும். ஸோ வால்டேஜ் ஃப்ளக்சுவேஷன் இருக்காது. ஸோ 2 லைட் எடுத்துக்கிறோம். ரெண்டுத்துலேயுமே 2 1K ரெசிஸ்டர் கொடுத்துக்கிறோம். 2 1K ரெசிஸ்டர் கொடுத்துக்கிறோம். ஸோ இதையும் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து இதுலேருந்து நம்ம ஆரம்பிப்போம். ஓகேங்களா? ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் வந்து ஒரு 2 செட் ஒயர் எடுத்துக்கோம். இந்த மாதிரி 2 ஒயர் இருக்கிறதா. ஓகேங்களா? ஸோ எடுத்துட்டு இந்த 2 ஒயரை ஃபர்ஸ்ட் ஜாயின் பண்ணிப்போம். ஸோ இந்த 2 ஒயர் எக்ஸ்ட்ரா இருக்கு. இந்த 2 ஒயரை ஜாயின் பண்ணிட்டு இந்த பின்னோட சென்டரில் ஜாயின் பண்ணிப்போம். நல்லா கிளியராக பார்த்துக்கோங்க. ஓகே, ஜாயின் பண்ணியாச்சு. அடுத்தது பார்த்தீங்கன்னா, இந்த 2 ஒயர் எக்ஸ்ட்ரா இருக்கு. ஸோ இதில் இந்த பின்னு வந்து 12 வாட்ஸ் கொடுக்க போகிறோம். இப்போ ஸோ இந்த ஃபர்ஸ்ட் பின் பார்த்தீங்க, இப்போ நான் கொடுக்குறது பார்த்தீங்கன்னா 12 வாட்ஸோட. ஸோ இந்த ஓரத்தில் கொடுக்குறது பார்த்தீங்கன்னா 5 வாட்ஸோட. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ கிளியராக காமிச்சிடுறோம் உங்களுக்கு. 2 செட் ஒயர் எடுத்துக்கிறோம் அந்த மாதிரி. ஸோ அதில் ஃபஸ்ட்டு 2 ஒயரை ஒன்றா ஜாயின் பண்ணிக்கிறோம். ஜாயின் பண்ணி இதுதான் கிரவுண்டு, இந்த பின்னோட கிரவுண்டு இது. இதில் ஜாயின் பண்ணிக்கிறோம் 2 ஒயரையும் ஒன்றா. ஸோ இது வந்து 12 வாட்ஸோட இன்புட். இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த லாஸ்ட்டில் வர்றது வந்து 5 வாட்ஸோட அவுட்புட் இது. ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த கீழே 2 ஒயர் இருக்குது. இந்த ஒயர் பார்த்தீங்கன்னா நேராக இந்த 12 வாட்ஸுக்கு நேராக வந்துடும் உங்களுக்கு. 12 வாட்ஸோட பவருக்கு வந்துடும். இந்த மாதிரி வந்துடும். இந்த 2 ஒயர் பார்த்தீங்கன்னா இந்த ப்ளூடூத் போர்டோட ப்ளஸ் மைனஸ் இதுக்கு பவர் வந்துடும். இதுக்கு நேரம் நம்ம இது பவர் போக போகிறோம். அப்புறம் இந்த 2 LED லைட் இருக்கு. ஸோ இதையும் பார்த்தீங்கன்னா நம்ம இதுலேயே பவர் பண்ணிக்கலாம். பவர் பண்ணிவிட்டு நம்ம இப்போ செக் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த 6283 போர்டோட இது காமிச்சிடுறேன் உங்களுக்கு. பவர் கனெக்ஷன்ஸ் காமிச்சிடுறேன். ஸோ இந்த பெரிய கெப்பாசிட்டர் வருது பாருங்கள், இதுதான் இதோட ப்ளஸ்ஸு, இது மைனஸ்.
நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த பெரிய கெப்பாசிட்டர் 25 வாட்ஸ் 100,000 UF இது. ஸோ இதில் இதுதான் ப்ளஸ், இதுதான் மைனஸு. நம்ம இப்போ இந்த ரெகுலேட்டரில் செஞ்ச கனெக்ஷன் வந்து இதில் தான் கொடுக்க போகிறோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ப்ளஸ் மைனஸ் சொல்லிட்டேன் உங்களுக்கு. அதேமாரி இந்த 3 பின் இருக்கு. இந்த 3 பின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆடியோ இன்புட்டோட பின் இது. ஸோ இது கிரவுண்டு, லெஃப்ட்டு, ரைட்டு, இந்த 3 பின்னு நம்ம ஆடியோ அந்த ப்ளூடூத் போர்ட்லேருந்து நம்ம இதுதான் கொடுக்க போகிறோம். இது இந்த போர்டில் இருந்து இந்த 3 ஒயர் கொடுத்துருப்பாங்களோ, நான் உங்களுக்கு அப்புறமா எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இந்த 3 ஒயர் வந்து இங்கே வந்துடும் உங்களுக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் இந்த 2 சின்ன கெப்பாசிட்டர் இருக்கும், பிளாக் கலர் கெப்பாசிட்டர் இருக்கும். இது தெரியுதுங்களா உங்களுக்கு? இது வந்து 2 கெப்பாசிட்டர். இது 2 தான் வந்து ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ்க்குரிய அவுட்புட் இது. ஸோ அதோட லைன் பார்த்தீங்கன்னா இங்கே ப்ளஸ் வரும், இங்கே ஒரு ப்ளஸ் வரும், இங்கே ஒரு மைனஸ் வரும், இங்கே ஒரு மைனஸ் வரும். அந்த மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இப்போ நம்ம 1 by 1 கனெக்ஷன்ஸ் கொடுக்குறேன் பாருங்கள். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நான் சொன்ன மாதிரி இந்த ப்ளஸ் மைனஸில் கொடுக்கறதுக்கு வந்து நமக்கு இந்த மாதிரி ஒரு ஜாக் வேணும். இது வந்து ஃபீமேல் ஜாக் இது. ஸோ இந்த மாதிரி ஒரு ஜாக் வேணும். இதில் பார்த்தீங்கன்னா இந்த ரெட்டு தான் ப்ளஸ்ஸு, பிளாக் தான் மைனஸு. ஸோ நம்ம இப்படி கொடுக்க போகிறோம். இது கொடுக்கும்போது கூடவே என்ன பண்ணுறோன்னா இந்த 7805 வந்து இந்த ஓரத்தில் 12 வாட்ஸ் கொடுத்துருந்தோம். ஸோ அதை நம்ம இதில் கொடுக்க போகிறோம். இதில் சேர்த்து கொடுத்துட்டு ஒரேடியாக அதில் கனெக்ஷன் கொடுத்துருவோம். ஸோ இப்படி கொடுத்துருவோம். நம்ம இப்படி கொடுத்துட்டு ரெண்டுத்தையும் ஒன்றா சால்ட்ரு பண்ணிவிடுவோம். சால்ட்ரு பண்ணோன்னா உங்களுக்கு இங்கே ஈஸியாக பிடிச்சிரும். ஸோ இந்த மாதிரி கொடுத்துட்றோம். அதேமாரி இந்த பிளாக் வந்து மைனஸு, அதுலேயும் ஒரு சால்ட்ரிங் கொடுத்துருவோம். கொடுத்தாச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோன்னா இந்த ப்ளஸ் இங்கேயும் இந்த மைனஸ் அது பக்கத்துலேயும் கொடுக்க போகிறோம். ஸோ இப்போ உங்களுக்கு காமிச்சிடும் ஒரு தடவை. இது இந்த ஜாக்கோட ஃபீமேல் ஜாக்கோட பவர் இது. ஸோ இது ப்ளஸ்ஸு, இது மைனஸு. இதுலேருந்து 2 ஒயர் போகுது உங்களுக்கு. அது வந்து நேராக இதுக்கு வரும். 12 வாட்ஸோட இன்புட்டு, 12 வாட்ஸோட கிரவுண்டு இது. ஓகேங்களா? அடுத்தது வந்து நம்ம இந்த ப்ளூடூத் கனெக்ஷனை செட் பண்ணி பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் வந்து இந்த எல்இடி நம்ம செஞ்சு வச்சுருந்தோம் ஆல்ரெடி. ஸோ ஃபர்ஸ்ட்டு அதை கனெக்ஷன் கொடுத்துருவோம். ஸோ இதில் ஒரு ஒயரை வந்து ப்ளஸில் கொடுத்துருவோம். இதுதான் ப்ளஸ்ஸு. இன்னொரு ஒயரை வந்து மைனஸில் கொடுத்துருவோம். கொடுத்துட்டு ஒரு சின்ன சால்ட்ரிங் பண்ணிடுவோம். அப்போ தான் உங்களுக்கு கிரிப்பாக பிடிச்சிக்கும் அது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த ஆடியோட இன்புட் கனெக்ஷன் கொடுத்தாச்சு. அடுத்தது வந்து நம்ம இந்த ப்ளூடூத்தோட பவர் கொடுப்போம். ஸோ பவர் பார்த்தீங்கன்னா இந்த ப்ளஸ் மைனஸ் கரெக்டாக பார்த்துக்கோங்க, மாற்றி கொடுத்துடாதீங்க. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் பின் வந்து ப்ளஸ்ஸு, இந்த பின் வந்து மைனஸு. ஒரு தடவை நீங்கள் பின்னாடியும் செக் பண்ணிக்கலாம். இந்த 5 வாட்ஸ்ன்னு போட்டிருக்கிறது வந்து ப்ளஸ்ஸு. கரெக்டாக அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அதுபடி நம்ம இதில் கொடுத்துருவோம். மைனஸ் வந்து மைனஸில் கொடுத்துருவோம்.
ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ப்ளூடூத்தோட ப்ளஸ் மைனஸ் இங்கே கொடுத்தாச்சு, கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது வந்து இந்த ப்ளூடூத்தோட ஆடியோ இன்புட் வந்து இங்கே கொடுத்தாச்சு. அதுக்கப்புறம் இதுக்கு பவர் வந்து கொடுத்த இந்த ஜாக்கில் இருக்குது. ஸோ இப்போ நம்ம அடாப்டர் போட்டு செக் பண்ணுவோம். இதில் வந்து இதை 5 வாட்ஸு ரெகுலேட்டருக்கும் போகும். ஓகேங்களா, இப்போ நம்ம பவர் ஆன் பண்ணி ஜஸ்ட் எல்லாம் வேலை செய்தான்னு செக் பண்ணுவோம். ஸோ இதுதான் அந்த 12 வாட்ஸ் அடாப்டரு. இதில் தான் இப்போ நம்ம போட போகிறோம். ஸோ இதோட பின் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். இது வந்து மேல் ஜாக். இதை வந்து நம்ம இதில் கனெக்ட் பண்ண போகிறோம். இதோட ஃபீமேல் ஜாக்கில் கனெக்ட் பண்ணிவிட்டு நம்ம கரண்ட்டில் ப்ளக்இன் பண்ணுவோம். கரண்ட்டில் ப்ளக்இன் பண்ணியாச்சு. ஸோ கனெக்ஷன்ஸ் எல்லாம் ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க கரெக்டாக இருக்கான்ட்டு. ஒன்று மேலே ஒன்று டச் ஆகக்கூடாது. ஸோ அந்த மாதிரி இருந்துச்சுன்னா பவர் ஆன் பண்ணுங்கள். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த ப்ளூடூத் போர்டு வந்து ஆன் ஆகுது. ஸோ இங்கே லைட் எரியுது, கலர்ஃபுல் லைட் எரியுது உங்களுக்கு. ஸோ இதோட மோடு மாத்திரம் பாருங்கள், மோடு மாறுது ப்ளூடூத்தோட. இது வந்து அதோட ரிமோட் இது. ஸோ அதில் தான் இப்போ நம்ம மாற்றுறோம். லைட்டும் பாருங்கள், லைட்ஸ் எரியுது கலர் கலராக. ஸோ 5 வாட்ஸ் அவுட்புட் வந்து இதுக்கு வந்துருச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஸ்பீக்கர்ஸ் கனெக்ட் பண்ண போகிறோம். ஸோ என்கிட்ட பார்த்தீங்கன்னா 20 வாட்ஸ் ஊஃபர் ஸ்பீக்கர் ஒன்று இருக்குது. அதுக்கப்புறம் நார்மல் 6 வாட்ஸ் 2 ஸ்பீக்கர் இருக்குது. ஸோ இப்போ நம்ம 3 ஸ்பீக்கரை கனெக்ட் பண்ண போகிறோம். கனெக்ட் பண்ணி சவுண்ட் எஃபெக்ட் செக் பண்ண போகிறோம். ஓகேங்களா, ஸ்டெப் பை ஸ்டெப்பையாக பாருங்கள். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ஒரு 1 2 3 மொத்தம் 6 ஒயர் எடுத்துக்கிறோம் நம்ம. ஓகேங்களா, ஸோ இது ஒரு ஸ்பீக்கருக்கு. ஸோ என்கிட்ட 2 6 வாட்ஸ் இருக்குது. ஸோ அது போடுறதுக்காக இந்த 2 ஸ்பீக்கருக்காக ஒயர் இது. ஸோ இது நம்ம சால்ட்ரிங் பண்ணிவிடுவோம். இந்த ஊஃபர் ஸ்பீக்கர் வந்து சிங்கிள் செட்டு தான். ஸோ அப்படியே விட்டுருவோம் அதை. இது பார்த்தீங்கன்னா நான் 2 ஸ்பீக்கர் கனெக்ட் பண்ணுறேன் ஒரே லைனில். அதுக்காக இப்போ நான் 4 ஒயர் வச்சுருக்கேன். ஸோ என்ன பண்ண போகிறேன்னா 2 ஒயரை ஒன்றா கனெக்ஷன் கொடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு செட்டு, இது இன்னொரு ஸ்பீக்கருக்கு ஒன்றா கனெக்ஷன் கொடுத்துக்கிறேன். ஸோ இதை வந்து மைனஸில் கொடுக்க போகிறேன். இப்போ நான் சால்ட்ரிங் பண்ணுறேன் பாருங்கள். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இது ஒரு மைனஸில் கொடுப்போம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு மைனஸ் இருக்குது லாஸ்ட்டில், அதில் ஒரு பின்னை கொடுத்துருக்கோம். ஸோ கொடுத்தாச்சு. இது ரெண்டுமே வந்து மைனஸ் லைன். இப்போ ஸோ ப்ளஸ் லைன் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பீக்கருக்கு இங்கே கொடுத்துருவோம். ப்ளஸ் இங்கே ஒரு பின்னை கொடுத்துருக்கோம். ஸோ இது ஒரு ஸ்பீக்கரோட லைனு. ஸோ இங்கே ஒரு லைனை கொடுத்துருக்கோம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ஸ்பீக்கர்ஸோட லைன் பார்த்துக்கோங்க. இது வந்து ப்ளஸ்ஸு, இங்கே கொடுத்துருக்கிறது ஒரு ப்ளஸ்ஸு, இது ஒரு ப்ளஸ் லைனு, இது ஒரு ப்ளஸ் லைனு, இது ஒரு மைனஸ், இது ஒரு மைனஸ். ஸோ இது 2 ஸ்பீக்கருக்காக கொடுத்துருக்குறோம். இப்போ நான் ஸ்பீக்கர் எடுத்து கனெக்ட் பண்ணி ப்ளே பண்ணி பார்த்து செக் பண்ணிவிடுவோம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்மகிட்ட 3 ஸ்பீக்கர் இருக்குது. ஸோ இது வந்து ஊஃபர் ஸ்பீக்கர் ஆக்சுவலாக. ஸோ இதோட வாட்ஸ் பார்த்தீங்கன்னா 4 ohms 25 வாட்ஸ் இதோட இது அவுட்புட்டு, ஸ்பீக்கரோட அவுட்புட்டு. ஸோ இது பார்த்தீங்கன்னா 4 ohms 6 வாட்ஸு. இதுவும் சேம் அதே தான், 4 ohms 6 வாட்ஸு. ஸோ இப்போ நம்ம இந்த 2 ஸ்பீக்கரையுமே வந்து ஒரே லைனில் கொடுக்க போகிறோம். இந்த ஸ்பீக்கரை வந்து தனி லைனில் கொடுக்க போகிறோம். ஸோ இப்போ நம்ம கொடுத்துருவோம். ஃபஸ்ட்டு இது தனி லைனாக இருக்குது. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு எடுத்தது ஃபஸ்ட்டு இதை கொடுத்துருவோம். ப்ளஸ் மைனஸ் பார்த்து ஆரஞ்சு கலர் ப்ளஸ்ஸு. ஸோ மேக்ஸிமம் உங்களுக்கு ஸ்பீக்கர்லேயே போட்டிருக்கோம் ப்ளஸ் மைனஸு. ஸோ அதை வச்சு நீங்கள் ஈஸியாக கனெக்ஷன் கொடுத்துக்கலாம். ஒரு சில ஸ்பீக்கரில் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்க மாட்டாங்க. நம்ம சும்மா வச்சு பார்த்து தான் கெஸ் பண்ணிக்கணும். ஓகேங்களா,
ஸோ இந்த ஊஃபர் ஸ்பீக்கர் கனெக்ஷன் கொடுத்தாச்சு, இப்படி வச்சிருவோம் அவரை. அடுத்தது வந்து இந்த 2 6 வாட்ஸையும் கொடுத்துருவோம். இதுலேயும் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் உங்களுக்கு ப்ளஸ் மைனஸ் போட்டிருப்பாங்க. மோஸ்ட்லி எல்லா ஸ்பீக்கர்ஸ்லையுமே போட்டிருக்கோம் ப்ளஸ் மைனஸ். ஸோ இந்த எல்லோ வந்து ப்ளஸில் கொடுத்துருவோம். இந்த ஒரு எல்லோ வந்து மைனஸில் கொடுத்துருவோம். இந்த ஒரு ஸ்பீக்கர் கொடுத்தாச்சு. அடுத்தது பார்த்தீங்கன்னா இன்னொரு ஸ்பீக்கர் இருக்குது, அதையும் கொடுத்துருவோம். ஸோ இந்த எல்லோ வந்து ப்ளஸில் சால்ட்ரிங் பண்ணிப்போம். ஸோ இந்த பிளாக் வந்து மைனஸில் கொடுத்துருவோம். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதோட ஸ்பீக்கர் கொடுத்தாச்சு. இது ஒரு ஸ்பீக்கர், இது ஒரு ஊஃபர் ஸ்பீக்கர். ஸோ இப்போ நம்ம லைன் கொடுத்து ஃபுல்லாக செக் பண்ணிவிடுவோம் சாங் ப்ளே ஆகுதான்னு சொல்லி. அதுக்கு முன்னாடி என்ன பண்ணுங்கள், ஒயரிங் ஒரு தடவை ஃபுல்லாக செக் பண்ணிக்கோங்க, கரெக்டாக கொடுத்துருக்கீங்களா, ஒன்று மேலே ஒன்று ஷார்ட் ஆகாமல் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஏன்னா இது ஒன்று ஷார்ட் ஆச்சுன்னா கூட உங்களுக்கு போர்டு மொத்தமாக போயிடும். ஸோ அதுக்காக எல்லாத்தையும் ஒரு தடவை டபுள் செக் பண்ணிக்கோங்க, அது ரொம்ப நல்ல விஷயம். ஓகேங்களா? இப்போ நம்ம பவர் கொடுத்து செக் பண்ணி பார்த்துருக்கோம். ஓகே, பவர் ஆன் பண்ணியாச்சு. இதில் ஸ்க்ரீன் வருது உங்களுக்கு. ஸோ மோடை மாற்றுறோம், நம்ம ப்ளூடூத் மோடுக்கு மாற்றுறோம். ப்ளூடூத் மோடு வந்தோடனே உங்களுக்கு சொல்லலாம் இந்த மாதிரி. ஸோ இப்போ நம்ம ஒரு சாங் ஒன்று ப்ளே பண்ணி பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்மளோட ப்ராஜெக்ட் முடிஞ்சிச்சு. ஸோ நீங்கள் நல்லா என்ஜாய் பண்ணியிருந்தீங்க, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல். இவ்வளோ நேரம் இங்கேருந்து யோசிச்சு பார்த்தல, கண்ண மூடி ஒரு செகண்ட் இங்கேருந்து யோசிச்சு பாரு.